உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அவருடைய நாமம் என்றும் மகிமைப்படுவதாக. பிப்ரவரி 18ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு சாம்பல் புதன் முதற்கொண்டு இன்று வரை தினசரி இந்த ஒலிப்பதிவை உங்களுக்காக நான் பதிவு செய்து வழங்கிக் கொண்டிருக்கிறேன். பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஈஸ்டர் வரை இந்த ஒலிப்பதிவு உங்களுக்கு தினசரி மதியம் 12 மணிக்கு வந்து சேரும். இதுவரை நாம் பார்த்த நபர்கள் சற்று பிரபலமானவர்கள். அவர்களுடைய நிகழ்வுகளை, மரண குறிப்புகளை நாம் அறிந்திருக்கிறோம். எனவே அவைகளை சொல்வது எனக்கு எளிதாய் இருந்தது. இனி நாம் பார்க்க இருக்கிற நபர்கள் சற்று பிரபலம் இல்லாதவர்கள். மிக கிரமமாக முழு வேதத்தையும் வாசித்தவர்களுக்கு இவர்கள் அறிமுகமானவர்கள், மற்றவர்களுக்கு இது அதிகம் தெரியாது. எனவே இவர்களை குறித்த சில கூடுதல் விவரங்களையும் உங்களுக்கு சொல்ல வேண்டி இருக்கிறது. எனவே இதற்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். தயவு செய்து பொறுமையாய் கேட்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற நபர் அதோனியா. இந்த அதோனியா சாலமோனுடைய மகன். அப்சலோமுக்கு இளையவன். ஆனால் சாலமோனை விட இவன் மூத்தவன். இவன் அப்சலோம் மரித்த பின்னர் தாவீது வியாதிப்பட்டு படுத்த படுக்கையாய் இருந்தபோது நான் அரசராவேன் என அரசராக முயன்றவன். அந்த முயற்சி தோற்று சாலமோன் தாவீதால் அரசராக்கப்பட்டவுடன் என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து பதுங்கி போனவன். தாவீது இறந்த பின்னர் பத்சேபாளிடம் சென்று தாவீதினுடைய கடைசி காலத்தில் அவருக்கு இணையர் என்கிற நிலையில் இருந்து திருமணம் செய்து கொள்ளவில்லை, மனைவி இல்லை. ஆனால் அந்த நிலையில் இருந்து பணிவிடை செய்த அபிஷாகை தான் திருமணம் செய்து கொள்ள விரும்புவதாக அதோனியா தெரிவித்தார். இதில் இருக்கின்ற தந்திரத்தை அறியாத பத்சேபாள் சாலமோனிடம் வந்து இதை சொன்னார். சாலமோனோ இதற்கு பதில் என்னுடைய அரசையே நீர் அவனுக்கு கேட்டிருக்கலாம் என்று சொல்லி அதோனியாவை கொலை செய்ய உத்தரவிட்டார். 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 13 முதல் 25 வசனங்களில் இந்த அதோனியா கொல்லப்பட்டார் என நாம் பார்க்கிறோம். ஏன் இதில் என்ன தந்திரம் இருக்கிறது? கொன்று தன்னுடைய அரசை காப்பாற்ற வேண்டிய என்ன அவசியம் சாலமோனுக்கு இருக்கிறது? அபிஷாக் தாவீதினுடைய மனைவி என்கிற நிலையில் பணிவிடை செய்தவர். அவரை அதோனியா மணந்து கொண்டால் சாலமோனை விட அரசுக்கு அதிக நெருக்கமானவராக, உரிமையானவராக அதோனியா மாறுகிறார். எனவே அதோனியா தான் அரசராக வேண்டும். தானே சிந்தித்தோ வேறு யாரோ கற்றுக் கொடுத்தோ இந்த தந்திர எண்ணம் அதோனியாவிற்குள் வந்திருக்க வேண்டும். ஆனால் கர்த்தர் கொடுத்த ஞானத்தால் சாலமோன் இதை அறிந்து அதோனியாவை கொலை செய்தார். தந்திரமாக உயர் பதவியை பிடிக்க முயற்சிக்கிற மக்கள் என்றும் உண்டு. நான் இதனால் வெற்றி கண்டேன், என்னுடைய தந்திரம் வெற்றி கொடுத்தது, என்னுடைய இந்த நிலையில், இந்த வழியில் இதை கொண்டு நான் இந்த இடத்தை அடைந்தேன் என்று பெருமை பேசுகிற பலர் உண்டு. ஆனால் கர்த்தர் அவைகளில் பலவற்றை கவிழ்த்து போடுகிறார். அந்த பதவிக்கு வந்தும் அவர்கள் நிம்மதியாகவோ முழுமையாகவோ அந்த பதவியின் கால பணிகளை செய்ய முடியாதபடி கர்த்தர் அவர்களை தடுக்கிறார். இப்படி ஒரு நிலை நமக்கு வேண்டாம். கர்த்தர் நமக்கு உயர் பதவியை கொடுத்தால் அதை மகிழ்வோடு பெற்றுக்கொள்வோம். அவர் நமக்கு மிக சாதாரணமான வேலைகளை கொடுத்தால் அதையும் மகிழ்வோடு ஏற்றுக்கொள்வோம். நமக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பை கர்த்தர் நாமம் மகிமைப்பட செய்து முடிப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். ஆமேன்.